ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் துர்கா பாலாஜ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குட் பேட் அகலி படம் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம ஒரு நாள் வசூல் எவ்வளவு அப்படின்றதையும் பார்த்திடலாம். அது மட்டும் இல்லாம டைரக்டர் ஆதிக் ரவிசங்கரோடைய அந்த என்ன சொல்றது ஆனந்த கண்ணீர் அப்படின்றது சாதாரணமா கிடையாதுங்க. வெள்ளத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ரசிகர்கள் அஜித் சாருடைய ரசிகர்கள் பண்ண அலப்பறைகளையும் இந்த வீடியோல பார்க்கலாம். முழுமையா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வீடியோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனல்ல மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா இந்த படம் பாத்தீங்கன்னா அஜித் சாருடைய எல்லா படங்களுமே எடுத்து சாப்பிட்டுடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆதிக் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த படத்தை சிறப்பா வச்சு செஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆதிக் பாத்தீங்கன்னா அஜித் சாருடைய பயங்கர ஃபேன் அப்படின்னே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி இந்த படம் பாத்தீங்கன்னா எல்லா படத்தினுடைய ரீமேக்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சென்டிமெண்டா இந்த படத்துல நிறைய அந்த சென்டிமெண்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் பாத்தீங்கன்னா மைத்ரி நிறுவனம் தயாரிப்புல, அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் மியூசிக் வேற லெவல்ல கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தீனா படத்துல அந்த செயின் சுத்துவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ரீமேக்ஸ் பண்ணி சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அஜித் சாருடைய அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த ஸ்கிரீன் பிளேல பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கு. படம் பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கு. குட் பேட் அக்லி அப்படின்ற அந்த 3 கேரக்டர்ஸுமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ரீஎன்ட்ரி கொடுத்து சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பாத்தீங்கன்னா திரிஷா ஹீரோயினியா நடிச்சிருப்பாங்க, ரம்யாவா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சிம்ரன் ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க. சூப்பரா இருந்தது அந்த ரீஎன்ட்ரி. பாத்தீங்கன்னா ஒரு விசில்ல அந்த பாட்டை பாடி அதுக்கப்புறம் சிம்ரனை பாத்தீங்கன்னா காட்டுவாங்க. அது அட்டகாசமா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சிம்ரன் பாத்தீங்கன்னா நிறைய வருஷங்கள் கழிச்சு இந்த படத்துல ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. அவ்வளவு அருமையா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஆக்சுவலா என்ன சொல்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரோஹிணி தியேட்டர் சென்னையில ரோஹிணி தியேட்டர் ஃபேமஸான தியேட்டர். அந்த தியேட்டர்ல பாத்தீங்கன்னா அஜித் சாருடைய ஒய்ஃபான ஷாலினி அவர்களும் அவளுடைய மகளும் எல்லாருமே பாத்தீங்கன்னா தியேட்டர்ல படம் பார்த்துட்டு வேற லெவல்ல இருக்கு அப்படின்னே சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம சென்னையே வேற லெவல்ல கலகலக்குது. ஏன்னா அந்த ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா பாய்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு அளவுக்கு சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மதுரையிலயும் வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா எம்எல்ஏவே தியேட்டருக்கு கேக் வெட்டி கொண்டாடி, அது மட்டும் இல்லாம மேளம் அதெல்லாம் வேற லெவல்ல கலக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய அந்த பேனருக்கெல்லாம் பால் அபிஷேகம் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. ஃபுல்லாமே அந்த தியேட்டர் வாசல் எல்லாம் அவ்வளவு இதுவா இருந்ததாம். ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சு அந்த இன்டர்வல் வரும் இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த நேரத்துல பேப்பர் அந்த கலர் பேப்பர்ஸ் எல்லாம் வேற லெவல்ல தெரி கூட்டிருக்காங்களா. தயவு செஞ்சு நீங்க சைலண்டா படம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு போங்க. ஏன்னா ஒரு வாரத்துக்கு பாத்தீங்கன்னா தல சாருடைய ஃபேன்ஸ் குவிஞ்சு கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களால சைலண்டா படமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கைத்தட்டலும் விசிலோடும் பறந்துட்டு இருக்கும். இந்த நேத்து ஒரு நாள் கலெக்ஷன் மட்டும் பாத்தீங்கன்னா 50 கோடிங்களாங்க. இத பார்த்த ஆதிக் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஆனந்த கண்ணீர் அப்படின்றது என்ன சொல்றது, அவரால் அத ஜீரணிச்சுக்கவே முடியலையா. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காரு. ஏன்னா மார்க் ஆண்டனி அந்த படம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சக்சஸ் கொடுத்தாலும் 2வது படம் ஃபுல்லா ஃபிளாப் ஆயிடுச்சு. அவருக்கு பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில இனி நம்ம மேலுக்கு வருவோமா மாட்டமா அப்படின்ற அளவுக்கு கேள்விக்குறியாவே இருந்தது. இவருக்கு பாத்தீங்கன்னா இந்த அஜித் சார் கூட நடிக்கிற அந்த பட வாய்ப்பு எப்படி கிடைச்சது அப்படின்னா 2018ல பாத்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வை அந்த படத்துல பாத்தீங்கன்னா அஜித் சார் கூட ஒரு நடிக்கிற சின்ன ரோல்ல இவரு ஆதிக் அவர்கள் நடிச்சிருக்காரு. சார் அஜித் சார் நடிக்கிறார் அப்படின்றதுக்காகவே அது எந்த கேரக்டரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவரு கூட நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு ஒரு 25 டேஸ் பாத்தீங்கன்னா அவர் கூட ஒர்க் பண்ணாராம். அவங்க கூட இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருக்காங்க. சார் இவரு பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் மட்டும் கிடையாது, சிறந்த ஒரு டைரக்டரும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அறிமுகப்படுத்தி இருக்காரு அஜித் சாருக்கு பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் அஜித் சார் கூட கொஞ்சம் பேசி நார்மலா அதுக்கப்புறம் 2வது படம் ஃபுல் ஃபிளாப் ஆயிட்டு உடனே எந்த ஹீரோக்களுமே டேட்டிங் பண்றது எதுவுமே கூப்பிடாம இருந்தாங்களாம். இந்த 2018ல இருந்து 2023 வரைக்கும்
சுத்தமா என்ன சொல்றது வேலையே இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காராம். ஆனா திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா படம் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு கால் வருது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது இவருக்கு வந்து ஒரு அதிர்ஷ்ட மழையே பொழிஞ்சது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சான்ஸை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த படத்தை எழுதுறதுக்கு மட்டுமே 1.5 வருஷம் கிட்டத்தட்ட தயாரிக்கிறதுக்கு எடுத்திருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சம்பவமே வந்து பாத்தீங்கன்னா பார்த்து 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 செதுக்கி இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருடைய அப்பா வந்து 25 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஃபேமிலி ஃபுல்லாமே சினிமால தான் இருக்காங்க. இவங்களுடைய தம்பி வந்து பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக் டைரக்டர் இருக்காங்களா அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் மேல போனா மட்டும்தான் இவங்களுடைய ஃபேமிலி பைனான்சியல் வந்து பாத்தீங்கன்னா மேல படிப்படியா முன்னேறும். அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இது அவருக்கு வந்து ஒரு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு புதையல் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த படம் அஜித் சாருடைய 64வது படம் வந்து பாத்தீங்கன்னா இயக்குவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த குட் பேட் அக்லி படம் எண்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கார்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2026 64வது படம் ரீமேக் இவர் வந்து இயக்குவார் அப்படின்றதுக்கு அதுலயே உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. கண்டிப்பா இது 64வது படமும் அவரே கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆதிக் அவர்களை வந்து தேடிட்டு இருக்காங்களா. எதுக்காக அப்படின்னா இவ்வளவு சிறப்பான ஒரு படத்தை கொடுத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்கத்துல மோதிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்களாம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா முடிச்ச உடனே என்ன டைட்டில் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக் அவர்கள் வந்து யோசிச்சுட்டே இருக்கும் போது அஜித் சார் கிட்ட நிறைய ஐடியாக்கள் சொல்லிட்டே இருந்திருக்காங்க. இல்லப்பா இது சரி வரல, இல்ல இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆதிக் அவர்கள் வந்து கடைசியா சொல்லியிருக்காங்க சார் இந்த படத்துல வரதே வந்து 3 கேரக்டர் சார், இதுக்கு எந்த மாதிரி கொடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு குட் பேட் அக்லி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா சார் சூப்பர் சார் வர லெவல்ல இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக் சார் சொன்ன உடனே இல்லப்பா சும்மா எல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார் சொல்லியிருக்காங்க. இல்ல சார் வர லெவல்ல இருக்கு, உண்மையாவே சூப்பரா இருக்கு. ஏன்னா இந்த குட் பேட் அக்லி அப்படின்ற இந்த டைட்டில வந்து அஜித் சார் தான் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணாராம். அது மட்டும் இல்லாம படத்தினுடைய ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகே அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு நிறைய பேர் அந்த டீசர்லயே வந்து நிறைய நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அஜித் குமாருக்கு ஷார்ட்கட்டா தான் ஏகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பயும் வந்து அந்த ஓப்பனிங்லயே வந்து பாத்தீங்கன்னா ஏகே ரொம்ப அதிகமா கத்துவாரு. ஆதிக் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் சேர்த்து கத்த விட்டு எடுத்த அந்த பிலிம் தான் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த சீன் அது அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அஜித் சார் நடிச்சார் மீதி எல்லா படத்தினுடைய அந்த கேரக்டர்ஸ் ஹீரோனுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேனர்ல தெரியும் போது சூப்பரா இருந்தது அப்படின்னே சொல்றாங்க. அதுவும் இல்லாம படம் வேற லெவல்ல இருக்குங்க, மிஸ் பண்ணாதீங்க, போயிட்டு பாருங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்துல அஜித் சாருக்கு 2 படங்கள் ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.